எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? தள்ள போட்டிருக்க துண்டை வச்சுட்டான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க. எப்படிப்பா என் வயித்துல சிகரெட்டை பத்த வச்ச? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா. வீட்டுல போய் குப்புறப்படுத்துறாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். ஆ, தம்பி யாரு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க, இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவுதான். சார், இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன். வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்துறேன் சார். அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார், பெருசாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10 நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தா தானே திறக்க முடியும். ஓ, 150 ரூபா இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார், எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? ஆ. இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். ஆ. வரேன். சார், எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே. என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டியதான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் டார்ச்செட் காட்டமுத்து பேசுறேன் சார். சார், வெரி வெரி அர்ஜென்ட். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ தவத்து மூதியா? காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல. போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், ஐயோ உங்களை இல்ல சார், இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். சார், வெரி வெரி. அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஏல, எதுக்கு? பெப்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும். ஏல, இது அந்த மாதிரி போன இல்ல. நீ சும்மா ஏன் கிடந்து தலைமை கிடக்க? போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், உங்களை இல்ல சார், இங்க அது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர் சார். சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு அங்கிட்டு மாத்திக்க. சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க சார். 10:30 மணிக்கு பரங்கி மலையில அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறாங்க சார். ஆமா சார், ஓவர் சார். அடுத்த ஓவர் யார் சார் போடுறாங்க? ஐயா, இது அந்த ஓவர்ல நீ ஏன்? ஆமா சார். சார், காத்து முத்தா கொக்கா சார். ஊட்டியில் ரொம்ப காஞ்சி சார் பண்ணலாம். தலைக்கு பேரிச்சம்பளம். இந்த கைத்துக்கும் பேட்சுக்கும் என்ன கொடுப்பீங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. சரி, நீங்க வந்துட்டாங்களா? ஐய், எல்லாம் பக்கம் இருக்கு சார்.